வணக்கம் சார். வணக்கம் அப்புக்குட்டி சாரா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் வணக்கம் சார். சுப்பு பரமேஸ்வரன், மாநில தலைவர் பேசுறேன். அகில ஆ பாரத மக்கள் கட்சியிலிருந்து. சந்தோஷம் சார். சரி. சந்தோஷம் சார். சந்தோஷம். அதான் அந்த இதுல ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லயே ஏதோ ஒரு இந்த ஐயர் தான் கோயிலுக்கு போலாமான்னு ஏதோ ஒண்ணு போட்டிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. சரி ஆமா, அதான் ஆமா அதான் சார். சரி உங்கள என்னன்னு கேட்டுருவோம். உங்க தரப்புல என்னங்கிறது எங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் கூப்பிட்டோம். இல்ல சார். எல்லாரும் பூஜை பண்ணலாங்கிறத வச்சு அவரு பேசுனனால அந்த கன்டென்ட்க்கு பேசணும். அந்த அவரு பேசின விஷயம் இல்லன்னா அது தேவையில்லாம பேசியிருக்கவே மாட்டேன் நானு. அ, அவர் ஆப்போசிட்ல டைரக்டர் பேசுனனால அப்படி பேசிட்டோம். அ. 2வது நமக்கு தேவையில்லாத வேலை தான். நம்ம நடிகரு. இல்ல நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஆளுங்க. பொதுவான ஆளு. அ. நமக்கு என்னன்னா, அந்த பிரிவினை இருந்தது உண்மதானே. அ அதாவது பிரிவினை ம். வந்து இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல. நாங்க ஆ. ஐயர் எங்களுக்கும் இருக்கு. ம், ம், இப்ப ம், ம். நாங்க எல்லா ஆமா. கோயிலுக்கும் நாங்க போயிற முடியாது. இப்ப மதுரையில பாண்டி கோயிலுக்கு போனீங்கன்னா யார் பண்றாங்க? ம், 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 ம். கிறுக்கன்குடி புரியுது. மாரியம்மன் கோயிலுக்கு போனா யார் பண்றாங்க? ஆ புரியுது. புரியுதா அப்போ உங்களுக்கு? அது அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே வந்து அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாங்கிறது ரூல் நம்மளே வச்சிருக்கோம். அரசாங்கம் வந்து புதுசா அரசியலுக்காக பண்ணியிருக்காங்க. அது வேற விஷயம். சரி, சரி, இப்போ சரி, ஒரு சரி. ஒரு வேலைய தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னா, யாரா இருந்தாலும் வர வேண்டியதுதான். ஓகே, இல்லாத ஓகே, கோயில்ல ஓகே. பூஜை பண்ண ஆளே இல்லாத கோயில் எவ்வளவோ இருக்கு. ஆமா, உண்மதான். அதுக்கு யாரும் போமாட்டேங்கிறாங்க. சாமி கும்பிடவே போமாட்டேங்கிறாங்க. பாவம் சாமி பயந்துட்டு உட்கார்ந்திருக்காரு. என்ன அ, இருக்கிற அ, கோயிலுக்கே நான் போய் இங்க போவேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை தெரியும்னா, அந்த வேலைய நீங்க சிறப்பா செய்வீங்க. வேலை கரெக்ட். தெரியாதுன்னா, அந்த வேலைய செய்ய முடியாது. நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, அ, ஆக்சுவலா வந்து அதாவது இப்போ நம்ம ஒரு சில கோயில மட்டும் தான் நான் சொன்னேன் சார். இப்ப ம், திருச்செந்தூரா இருக்கட்டும், ம், ஆ திருப்பதியா இருக்கட்டும், ம். இப்படி ஒரு சில கோயில்கள் அப்படி இருக்குங்கிறத தான் நான் இல்ல சுட்டிக்காட்டினேன் தவிர திருச்செந்தூர்லயுமேங்க ம், நார்மலா கிடையாது. அந்தந்த குரூப் இருக்காங்க இல்லையா? ம், ம், அவர்கள் ம். மட்டும் தான். இப்போ வந்து அந்த வ இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடியவங்க இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா, போத்தி தான் பூஜை பண்ணுவாங்க. யார் வெளியில சார்? இருக்கவங்க போய் பூஜை பண்ண முடியாது. யாரு பண்ணுவா? ஓ போத்தின்னு சொல்லிட்டு கேரளால இருந்து வர்றாங்க இல்லையா? ஓ அதுக்கு முருகன் அந்த கோயில்ல அவங்க தான் பண்ணுவாங்களா? ஆமா. அந்த திருச்செந்தூர பொறுத்தவரைக்கும் சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகே, ஓகே. ஒவ்வொரு நான் இல்ல சார். நான் முருகன் கோயில் சின்ன வயசுல இருந்து சாமி கும்பிடுறேன். ஏன் ஆனா அது ஃபுல்லா நான் டீட்டெயில் ஏன்னா ஏன்னா ஊரே எனக்கு அந்த ஏரியா தான். ம், ம், ம். எங்க உங்களுக்கு? திருச்செந்தூர் பக்கம் நாதங்கிணறுன்னு ஒரு ஊரு. தெரியும், தெரியும். சொல்லுங்க. எனக்கு ஆ சொந்த ஊர் நாகர்கோவில் தான். அப்படியா? ம். சரி அப்படிங்கிறப்ப நம்ம ஐயராவே பார்த்த மாரி எனக்கு தெரிஞ்ச மாரி ஊழல் இருந்தது. போட்டதெல்லாம் உள்ளுக்குள்ள ஐயர்ன்னு முடிவு பண்ணிடுறோம் நம்ம இப்போ. ஓ அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குன்னு நெனைக்கிறேன் எனக்கு. இப்போ நீங்க சிதம்பரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஐயர் வகையறா. ஆனா தீட்சிதர்ன்னு பேரு. ஆமா, அந்த ஆமா. 4000 ஃபேமிலிக்குள்ள தான் அங்க பண்ணுவாங்க. நாங்க ஓகே, போய் பண்ண ஓகே. முடியாது. நாங்களும் ஐயர் தான். நாங்க போக முடியாது. ஓகே, ஓகே, சோ ஓகே, அப்ப இங்க ஓகே. எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது மாரி ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த அந்த ம், ம். பிரிவு ஆகம விதிப்படி அந்த பாரம்பரியம் தான் பண்றாங்க. ஓகே, இப்ப ஓகே, குருக்கள்னு ஓகே. சொன்னா ஆதி சிவாச்சாரியார்ன்னு இருக்காங்க. அவங்க தான் ம். உள்ள போலாம். அவங்க சொந்தக்காரங்களே ஆனாலும் வேற ஒருத்தர் உள்ள போயிற முடியாது. ஓகே, 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 சோ இது ஓகே. வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய ரூல்ஸ் இது. இது சும்மா நம்ம சரி. வாய புடுங்கிட்டு எங்கேயாவது Facebookல போட்டு விட்டான்னு வச்சுக்கங்க. ஆ இதுக்கு பதில் அதான். அப்படித்தான் இவரு மதுரை முத்து ஒரு வாட்டி பேசினாரு. ஆ, இந்த ஆ, காசு வாங்கிட்டு உள்ள விடுறாங்க. நான் ஃபோன் பண்ணேன். அண்ணே நான் ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டேன். 2 மணி நேரம் பேசினத விட்டுட்டு 2 நிமிஷம் பேசினத எடுத்து போட்டாங்க. ஆ, அப்டின்னாரு. ஆ, ஆ. சரிங்க ரைட். அது இனிமே பேசாம ஏன்னா இப்ப நீங்கலாம் ஒரு செலிபிரிட்டி. நீங்க கண்டிப்பா, சொல்லக்கூடிய கண்டிப்பா. வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து எத்தனையோ பேருக்கு போய் சேரும். உண்ம, உண்ம, அது உண்ம. தவறான ஒரு நோக்கத்துல போய் சேர்ந்துறக்கூடாது. நாங்க பார்த்த பார்வைகள் அப்ப தவறா அ இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இல்ல, இல்ல. அ, அதனால ஒண்ணும் தவறு இல்ல. அதனால தான் நான் நேரடியா கூப்பிட்டு, எனக்கு வந்த ஆ. செய்தி வந்தோனே, சரி நம்ம ஆளுக்கு கூப்ட்டுருவோம். ஏன்னா எனக்கு திரைத்துறையில நெறைய பேர் இருக்கிறாங்க. சரி சார், சரி சார், சரி அதனால சார். சரி ரைட். நம்ம ஆளு உங்க படமெல்லாம் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோமே. அஜித்து கூட கண்டிப்பா தான் சார். நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப ம். நடுவுல அந்த அழகர் சாமி குதிரைய தான் நான் அடிக்கடி பார்த்திருக்கேன் நானு. தேங்க் யூ சார், அதுல தேங்க் தானே யூ சார். எங்களுக்கு சிவபாலன்ங்கிற பேரே தான் மறந்து போச்சே இப்ப எல்லாருக்கும். ஆமா, அப்புக்குட்டி பூட்டி மட்டும் தான் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஞாபகம். கண்டிப்பா சார், ரைட், கண்டிப்பா. ரைட். சிறப்பு, சந்தோஷம். சிறப்பு. எங்க சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னை சாலிகிராமம் சார். சாலிகிராமம். ரைட், ரைட். ஆமா சார், ஆமா ரைட், சார். ரைட். நான் வரேன். வரும்போது சந்திக்கிறேன் நானு. கண்டிப்பா இது சார். என் நம்பர் நோட் பண்ணீங்க. சரி சார், சரி அது சார். இந்த மாரியான டாபிக்குள்ள போகாதீங்க. அதான் சார் நம்ம அது அந்த டைரக்டர் அந்த மாரி வாய கிளப்பி யாரு விட்டாப்ல பேசுனது நம்ம. இது? அவரு வந்து பாத்தீங்கன்னா, அ ஒரு அந்த படத்தோட இயக்குனர். என்ன படம் அது? கலன்னு ஒரு படம். சரி, சரி, சரி. அவரு பாரதிய ஜனதா சப்போர்ட்டா தான் பேசுனாரு. அது உங்க அ. ஆப்போசிட்டா பேசல. இல்ல, இல்ல. இப்ப இது சப்போர்ட்டோ இல்லீங்க. இதுக்கும் கோயிலுக்கும், கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. ம், 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 ம். இப்போ புரியுது, நீங்க புரியுது. கோயிலுக்கு போறதுக்கும், அங்க நம்ம வந்து அதான். நிம்மதிய தேடி போயிட்டு சாமி கும்பிட தான் போறோம். அங்க கலவரம் பண்ண போகல.
கண்டிப்பா, கண்டிப்பா. உள்ள போனா நம்ம பிரச்சனை தீரணுமேன்னு ஆண்டவன்ட்ட வேண்ட போயிட்டு, அங்கே இருந்து ஒரு புது பிரச்சனை கிளம்பிறக்கூடாது. அங்கே நம்ம ஒரு கூட்டத்துல போம்போது, சில சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன கோபங்கள், சாமிய பார்க்க முடியலங்கிற ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடி ஆனா இருக்கும்ல. இப்ப போனா உங்கள தான் கூப்பிட்டுருவாங்களே. இப்ப நீங்க ஆக்டருங்கும்போது உங்களுக்கு தான் விஐபி தரிசனம் கிடைக்குமா? அப்புறம் என்ன? என்னன்னா அது உண்மதான். இப்போ பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல நடந்தது அப்படி உள்ள அ ஓடும்ல. அந்த ஒரு விஷயம் வாய அதாவது தவறி இது வந்திருக்கும். அது வந்து இப்ப அ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்மள இஸ்லாமியர்கள் அடிமைப்படுத்தி வச்சுட்டாங்கன்னா, இப்ப இருக்க இஸ்லாமியர் நம்ம சண்டை போடக்கூடாது. அது உண்மதான். இங்கிலீஷ்காரன் வந்து நம்மள ரூல் பண்ணா, நம்மள வந்து சுரண்டிட்டு போனா, நம்மள அடிமையா வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கிற வெள்ளைக்காரங்க நம்ம சண்டை போடுறது இல்ல. கரெக்ட், கரெக்ட். ஆனா குறிப்பிட்டு பிராமண சமூகத்தையும், ஐயருங்கள மட்டும் நீங்க அப்படின்னா அவங்க என்னங்க பண்ணாங்க? இன்னைக்கு கோயில் அதிகாரம் வந்து அவங்கள்ட்ட இல்ல. ம், ம், ம். அரசாங்கத்தோடயே அறநிலைத்துறையில இருக்குது. ஓகே, ஓகே. குருக்கள் கிட்டயே கையில சாவி கிடையாது. எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது. ஓகே, அப்ப ஓகே, நம்ம ஓகே. அவங்கள நொந்துகிட்டு பிரயோஜனமே இல்ல. ஓகே, ஓகே. அதனால புரியுது, அந்த புரியுது. உங்களுடைய கருத்து வந்து அத திருத்தணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா திருத்திக்கிறேன் சார். நிச்சயமா, நிச்சயமா. அடுத்த இடத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசிருங்க. ஓகே சார். நான் இனிமே அந்த ரைட். மாரி விஷயங்கள் ம். பேச மாட்டேன். ஆமாமா. நன்றி, ஏன்னா நன்றி, அந்த நன்றி. நிமிஷம் நான் அதுக்கான மூட்லயே போகல சார். அது அவங்களா கிளறுனாங்க. அதாங்க உணர்ச்சி கிளறும்போது வசப்பட்டு வந்துருச்சு. பேசுறதுதாங்க. நம்மள வந்து அதுதான். டெம்ப்ட் பண்ணி, இப்ப ஆ, வந்து அப்புக்குட்டி பேசின சப்ஜெக்ட் மட்டும் தான் வருமே தவிர, அவர் ஆமா. எதிர்கேள்வி கேட்ட ஒரு சப்ஜெக்ட் வராது. அதுதான், அதுதான், அவர் அதுதான். யாருன்னே தெரியாம போயிரும். அது உண்மதான். அப்படி தான் அங்க போய் ரீச் ஆகுது. அதுல தான் வந்து என்னையும் பரவால்ல. திட்டுவாங்க. உங்களுக்கு இதுல ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கங்க. அதுக்காக வந்து என்ன வேணாலும் பேசக்கூடாதுல்ல ஆ சார். பப்ளிசிட்டி அதுதான். நான் பப்ளிசிட்டிக்காக சத்தியமா அந்த மாதிரி டாபிக் எடுக்கல. சரி, சரி, நான் சரி, சரி. கொஞ்சம் வந்து என்னன்னா, ஜாதி, மதம் இதெல்லாம் பார்க்காத ஆளு சார் நான் கொஞ்சம். நாங்களும் என்ன பாக்குறது இல்லைங்க. நம்ம வந்து என்ன நமக்கு இருந்தாலும் எல்லாரும் எனக்குன்னு ஒரு ஜாதி நண்பர்கள். இருக்கு. அதுக்காக எனக்கு ஜாதி இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்குன்னு நான் பிறந்த ஜாதின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐயா நம்ம ஜாதிங்கிறது எப்போன்னா, ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஒரு வாட்டி ஜாதி, கல்யாணம் ம். பண்ணும்போது ஒரு வாட்டி ஜாதி. இது நான் 2ம் எனக்கு ஸ்கூல்ல கம்பல்சரியா கேட்பாங்க. சேர்க்கும்போதே வரக்கூடாதுங்கிறத நெனச்சுக்கிட்டு இருக்கேன் நான்லாம். அது நீங்க அரசாங்கத்திட்ட தான் முறையிடணும். ஆ ஐயர்ட்ட முறையிட்டா என்ன பண்றது? அதுதான் அதான் உண்மதான். நான் ஸ்கூல்லயே வந்து ஜாதி கேட்காம சேர்க்கணும் யாரா இன்னொரு இருந்தாலும் அப்படின்னு இன்னொரு நான் செய்தி சொல்றேன். ஆ, உங்க எல்லாருக்கும் ஜாதி சான்றிதழ் கிடைக்கும். ம். ஐயர்களுக்கு ஜாதியே கிடையாது. ஐயருக்கு மட்டும் இல்ல. இந்த ஆ, முற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு ஒரு குரூப் ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா? 79 குரூப். அவங்க ஆ. யாருக்குமே ஜாதி சான்றிதழ் கிடையாது. அதுக்கே நான் அரசாங்கத்திட்ட முறையிடுறேன். ஓ, ஓ, ஓ. அது இ-சேவை மையத்திலயும் கிடையாது, வருவாய்த்துறையிலயும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும். ஓ, ஓ, எப்படி ஓ. இருக்கு பாருங்க. அப்ப ஐயே ஒதுக்கப்பட்டவங்க இருக்கு கிடையாதா? என்ன கிடையாது, சொல்றீங்க நீங்க? கிடையாது, கிடையாது. மொத்தமா ஓசின்னு தானே போட்டுர்றாங்க. ஓசின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி அதிகமா தானே சார் குடுக்குறாங்க என்ன இல்லையா? ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாதுங்க. ஒரு ஒரு சிங்கிள் துரும்பு கூட கிடையாது. பெர்சன்டேஜா உங்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து அதிகமா ஒண்ணும் வந்து கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? ஆமா. ஆ, இடபிள்யூஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லி எத்தன வருஷம் ஆச்சுங்க? 10 வருஷமா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. 2014ல இருந்து 25, 11 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆ, எ பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய அனைத்து முற்படுத்த ஐயருக்கு மட்டும் இல்ல. அதுல ராவுத்தர் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ரெட்டியார் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ம். கல்வியில மத்த ஸ்டேட்லாம் குடுத்துட்டாங்க. ஆ, ஆ, ஆ. தெலுங்கானா வரைக்கும் வந்துருச்சு. நம்ம ஊருக்கு மட்டும் வரமாட்டேங்குது. ஓகே, ஓகே. இப்போ ஜாதி எனக்கு தெரிஞ்சு ஒற்றுமையா தான் சார் இருக்கோம் எல்லாருமே ஆ நம்ம. யாரும் பேசுறது இல்ல. ஆ, எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். இடையில உள்ளவங்க தான் நம்மள கிளறி விடுறது. அரசியல் பண்றதுக்காக நம்மள வச்சு விளையாடுறாங்க. ஆ, ம். இதுல அதுல நம்ம ஓகே போய் சார். மாட்டிக்கிறோம். மன்னிக்கணும் சார். இனிமேல் நான் அந்த மாரி டாபிக் பேச நன்றி, மாட்டேன். நன்றி, நன்றி, நன்றி. உங்க ஆமா. தொடர்பு எண் ஆனா கிடைச்சதுக்கு சந்தோஷம். என் தொடர்பு சந்தோஷம். எண்ணை தான் வச்சுக்கங்க. எதுனாலும் கூப்பிடுங்க. தேங்க் எந்த யூ சார். செய்தியா இருந்தாலும். மகிழ்ச்சி சார். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, 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 நன்றி. நன்றி.